பல்லக்கு தூக்குவது மரபு என்று சொல்லுவது, அதை நியாயப்படுத்துவது, அதற்கு வக்காலத்து வாங்குவது எவ்வளவு பிற்போக்குத்தனமான ஒரு பார்வை. அப்படிப்பட்ட பிற்போக்குத்தனமான சக்திகளின் கைகளில் இந்த நாடும் அதிகாரமும் சிக்கினால் என்ன ஆகும்? 8 ஆண்டுகளாக சிக்கி கிடக்கிறது. என்னென்ன கூத்தடிக்கிறார்கள், மூக்குடைப்பட்டு போகிறார்கள் சங்கிகள். சிறுத்தைகளை சீண்டி திருமாவளவனுக்கு கர்நாடக மக்கள் எதிர்ப்பு. தரதரவென இழுத்து கொண்டு போய் ஓசூர் வரையிலும் விட்டார்கள். அவருக்கு தந்த கேடயத்தை பறித்து கொண்டார்கள், அவமானப்படுத்தினார்கள். எவ்வளவு அப்பட்டமான பொய்யர்கள், அவதூறுகளை பரப்புகிற அற்பர்கள். அப்படியே 100% நம்ம உயிரோட இருக்கும் போதே அப்படி மாத்துறான். இன்னைக்கு கிழின்னு கிழிச்சிட்டாங்க ஏற்பாடு பண்ணவங்க, கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாங்க. திருமாவளவன் எங்களுக்கு தலைவர் மட்டும் இல்லையா, எங்களுக்கு கடவுள் யான்றான். மானங்கெட்ட சங்கிகளே, சூடு இருந்தால் சொரணை இருந்தால் தூக்கு போட்டு சாவுங்க. மானங்கெட்ட சங்கிகளே, எத்தனை முறை சிறுத்தைகளை சீண்டி சீண்டி அவமானப்பட்டு போய் கிடக்கிறீர்கள். இன்னைக்கு பேட்டி நிருபர்களை சந்தித்து, ஏண்டா அறிவில்லையா உங்களுக்கு, முட்டா பயலுல ஏண்டா தப்பா பேசுறீங்க, திருமாவளவனை அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லடா, எங்களுக்கு அவர் தலைவர், எங்களுக்கு கடவுள் மாதிரி, அவரை அவமானப்படுத்த நினைச்சா உங்களை ஓட ஓட விரட்டுவோம் என்று அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அம்பேத்கர் சேவா சமிதியின் தலைவராக இருக்கிற என்னை அழைத்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க செய்த ஸ்ரீராமுலு என்பவரும் வேணு என்பவரும் இன்றைக்கு பேட்டி கொடுத்து சங்கிகளின் முகத்திரையை கிழித்து விட்டார்கள், கிழித்து தொங்க போட்டு விட்டார்கள். நாங்களே உயர்ந்த சாதி என்று சொல்லிக் கொள்ளுகிற பார்ப்பனர்களின் நலன்களை சார்ந்தது. இது ஓபிசியில் இருக்கிறவங்க அதை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். அண்ணாமலைக்கு என்ன தெரியும் பாவம், மனப்பாடம் படித்து ஏதோ பரீட்சை எழுதி இன்டர்வியூவில் பாஸ் பண்ணி ஐபிஎஸ் ஆகிட்டார். இந்த ஐபிஎஸ் ஆகிறதுலாம் ஒன்றும் பெரிய கம்பசித்திரம் கிடையாது, ஐஏஎஸ் ஆகிறது கம்பசித்திரம் கிடையாது. அது நான் இன்னும் ஒரு 6 மாதம் உட்காந்து வீட்டில் உட்காந்து படிக்கணும். அங்கேருந்து வெளியேறி வந்து இப்போ அரசியல் இருக்கிறார். அரசியல் இருந்துக்கிட்டே நம்மளை கூப்பிட்டார். நான் சொன்னேன், நீங்கள் அரசியலுக்கு வந்து 4 வருஷம்தான் ஆகுது, நான் வந்து 40 வருஷம் ஆகுது. அப்போ நீங்கள் விளையாட்டு போட்டியில் கூட வந்து வயசை பார்க்குறான். 11 வயசெல்லாம் ஒரு சப் ஜூனியருங்கிறான், 17 வயசு 11க்கும் 17க்கும் இடையில ஜூனியருங்கிறான், அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் அடல்ட்டுங்கிறான். அப்போ எல்லாம் விளையாட்டிலேயே வந்து ஜூனியர் சப் ஜூனியர் பார்க்குற போது அரசியலில் பார்க்கக்கூடாதா? நான் ஒரு சப் ஜூனியர் அனுப்புகிறேங்கன்னு. நம்ம சங்கத்தமிழுக்கு ரொம்ப ஆர்வ கோளாறுல அவர் சப் ஜூனியர்லாம் வேண்டாம், நான் வரேன் வா அப்படின்னு அவர் மார்பை திறந்துக்கிட்டு முன்னால் போனார். ஆனால் அவன் வரல. எங்கள் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா எப்படி? அது ஒரு பொது இடத்துல தானே வந்து யுத்தம் நடக்குதுன்னா ஒரு பொது இடத்துக்கு வரணும், கிரவுண்டுக்கு வரணும். கிரவுண்டில் தானே மல்யுத்தம் கூட நடக்குது, ஃபுட்பால் கிரவுண்டில் தானே ஃபுட்பால் நடக்குது. அப்போ அரசியல் யுத்தம்னா ஒரு பொது இடத்துக்கு வரணும். அவர் வந்து நீங்கள் எங்கள் பார்ட்டி ஆஃபீஸுக்கு வாங்கினா அது என்ன அர்த்தம்? அது அப்போ நீ வந்து ரொம்ப வெளியே வர்றதுக்கு பயப்படுற, எங்களை வந்து சந்திக்கிறதுக்கு பயப்படுற, சங்கத்தமிழனை சந்திக்கிறதுக்கு பயப்படுறேன்னு தான் அவர் சங்கத்தமிழன் சொன்னார். நான் போகல பார்ட்டி ஆஃபீஸ். நான் சொன்னேன், பார்ட்டி ஆஃபீஸ் நீ ஏன் போகிற, புது இடத்துக்கு கூப்பிடு. எந்த விளையாட்டாக இருந்தாலும் பிளே கிரவுண்டில் தான் நடக்கணும். உலகத்தில் 4வது பணக்காரனா 5வது பணக்காரனா தன்னோட ஃப்ரெண்டை வளர்த்து விட்டார். யாராவது ஃப்ரெண்டை அப்படி சும்மா வளர்ப்பானா? மோடியின் பினாமி தான் அதானி. இது மோடியின் சொத்து. அதானி உலக பணக்காரரின் 5வது இடத்தில் இருக்கிறார் என்றால் அந்த அதானி என்பதை அடித்துவிட்டு மோடி என்று எழுத வேண்டும். அவர் பிரான்ஸுக்கு போனாலும் சரி, ஃபின்லாந்து போனாலும் சரி, ஆஸ்திரேலியா போனாலும், நியூசிலாந்து போனாலும், அமெரிக்கா போனாலும், ஐரோப்பிய நாடுகளுக்கு போனாலும் அங்கே போய் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக ஒப்பந்தம் பேசுகிறாருங்க. கார்ப்பரேட்டுகளின் செல்ல பிள்ளையாக இன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசு, மோடி, அமித்ஷா போன்றவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களின் நினைவேந்தல் நாள், மாமேதை மார்க்சின் பிறந்த நாள் என்பதை தோழர்கள் இங்கே எடுத்துரைத்தார்கள். உலகமெங்கும் வாழுகிற ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் நலன்களுக்காக, அவர்களின் விடுதலைக்காக புரட்சிகர கருத்தியலை இந்த மண்ணுலகுக்கு வகுத்தளித்தவர் மாமேதை மார்க்ஸ். 200 ஆண்டு கடந்து விட்டது அவருடைய பிறந்த நாள். இன்றும் அவரை நாம் நினைவு கூர்ந்து போற்றிக் கொண்டிருக்கிறோம். அவரை கடவுளாக அல்ல, ஒரு மாபெரும் தலைவராக, மகத்தான வழிகாட்டியாக,
ஒரு போராளியாக, ஒரு புரட்சியாளராக மனிதகுலம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. தொழிலாளர்கள், உழைக்கும் மக்கள் காலம் காலமாக சுரண்டப்படும் நிலையிலிருந்து அவர்களை மீட்பதற்கென்று ஒரு தத்துவத்தை வழங்கினார் மாமேதை மார்க்ஸ். அந்த தத்துவம் செயலாக்கம் பெற்று மன்னர் ஆட்சி முறையை கவிழ்த்து சோவியத் யூனியன் என்கிற ஒரு கூட்டரசு ரஷ்யாவிலே உருவானது. உலக வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று. தொழிலாளர் வர்க்கம் ஒன்று கூடினால் ஆளும் வர்க்கத்தை அடியோடு புரட்டி போட முடியும், வீழ்த்த முடியும். தொழிலாளர் வர்க்கத்திற்கான, உழைக்கும் வர்க்கத்திற்கான ஒரு அரசை நிறுவ முடியும் என்பதற்கான ஒரு சான்று ரஷ்ய புரட்சி. மார்க்ஸ் அவர்களின் கருத்தினை ஒட்டி, கருத்தியலை ஒட்டி, கொள்கை கோட்பாடுகளை ஒட்டி மக்களை அணிதிரட்டி அமைப்பாக்கி மாபெரும் அரசியல் சக்தியாக வடிவமைத்து புரட்சிகர சக்தியாக முன்னெடுத்து முன்னடத்தி அன்றைக்கு ரஷ்யாவை ஆண்டு கொண்டிருந்த ஆளும் கும்பலை வீழ்த்தி மக்கள் அரசை, அங்கே தொழிலாளர் வர்க்கத்திற்கான மக்கள் அரசை மாவீரன் லெனின் நிறுவியது வரலாறு. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கருத்தியல் ஞானி மாமேதை மார்க்ஸ் அவர்களின் பிறந்த நாளில் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்திய மண்ணுக்கு ஏற்ப இந்த மண்ணில் உழைக்கும் மக்களின் விடுதலையை முன்னிறுத்திய ஒரு மாபெரும் கோட்பாட்டாளர் தான் நம்முடைய பண்டிதர் அயோத்திதாசர். அவர் இந்திய மண்ணுக்கு ஏற்ற கொள்கை கோட்பாடுகளை அல்லது கருத்தியலை நமக்கு வழங்கினார். இந்த மண்ணில் முதலாளித்துவத்தை எதிர்ப்பது எவ்வளவு முக்கியமோ அதற்கு இணையாக அல்லது அதற்கும் மேலாக பார்ப்பனியத்தை எதிர்க்க வேண்டும் என்கிற கருத்தியலை முன்மொழிந்தவர் பண்டிதர் அயோத்திதாசர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் தந்தை பெரியாருக்கும் மூத்தவர், பல பத்தாண்டுகள் மூத்தவர், முன்னோடி. நாம் எல்லாம் அம்பேத்கர் பெரியார் கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு களத்தில் நிற்கிறோம். ஆனால் அம்பேத்கர் பெரியார் தோன்றுவதற்கு முன்பே தோன்றிய பண்டிதர் அயோத்திதாசர் யாரையும் தனக்கான ஒரு முன்மாதிரியாக கொள்ளாமல், ஒரு ரோல் மாடலாக கொள்ளாமல், யாரையும் தனது கொள்கை ஆசான் என்று சொல்லிக் கொள்வதற்கான சூழல் இல்லாத காலகட்டத்தில் அவரே சுயம்புவாக சிந்தித்து இந்த மண்ணை பீடித்திருக்கிற சனாதனத்தை வேறு இருக்க வேண்டும் என்பதில் அவர் தெளிவு பெற்றிருந்தார், உறுதி பெற்றிருந்தார். தமிழ் பௌத்தம் என்கிற ஒரு மகத்தான கோட்பாட்டை மேற்றுருவாக்கம் செய்தார். அதுதான் பார்ப்பனியத்தை, சாதியத்தை வேறறுக்கும் வல்லமை கொண்டது என்பதை இந்த மண்ணுலகுக்கு எடுத்துச் சொன்னவர் பண்டிதர் அயோத்திதாசர். இந்த மாபெரும் கருத்தியல் ஞானிகளை இன்றைக்கு நாம் இந்த மேடையில் நினைவு கூர்ந்து வீர வணக்கம் செலுத்துகிறோம். லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அந்த மாமனிதர்களுக்கு, மகத்தான தலைவர்களுக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். இந்த நாளில் விடுதலை சிறுத்தைகளின் வரலாற்றில் இன்னொரு முக்கியமான குறிப்பு உண்டு. 1990களின் தொடக்கத்தில் மதுரையில் நான் இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்ற காலத்தில் வேலூர் வட்டாரத்தில் சாதி வெறிபிடித்த பித்துக்குழி கும்பலால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டவன் உலகுப்பிச்சன்பட்டி சந்திரன். அந்த உலகுப்பிச்சன்பட்டி என்கிற கிராமத்தை சார்ந்த சந்திரனின் நினைவு நாள் இந்த நாள். அந்த மாவீரனுக்கு லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். இந்த மாநாட்டில் 6 தீர்மானங்களை தோழர் ஒஞ்சை அரசன் முன்மொழிந்தார்.
அனைத்தையும் நீங்கள் வரவேற்று நிறைவேற்றி தந்ததற்காக உங்களுக்கு நான் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணிகர்கள் என்று நாம் அழைக்கிற அந்த சமூகத்தை வியாபாரிகள் என்று நாம் அழைப்போம். வியாபாரிகளைத்தான் வணிகர்கள் என்று அழைக்கிறோம். பொதுவாக நாம் சொல் வழக்கிலே நடைமுறை சொல்லாடலில் அவர் வியாபாரி, பழ வியாபாரி, பூ வியாபாரி என்று சொல்வோம். வியாபாரி என்று சொல்லுகிற அந்த வியாபாரி என்ற சொல் வடமொழி சொல். வணிகர் என்பது தமிழ் சொல். அவ்வளவுதான். வியாபாரி வேறு வணிகர் வேறு என்று பொருள் அல்ல. அந்த வணிகர்களின் வாழ்வுரிமை பறிபோகிறது என்று சொன்னால் எப்படி அதை புரிந்து கொள்வது? வணிகர்களின் வணிகம் பறிபோகிறது, அவருடைய வியாபாரம் பறிபோகிறது. யாரால் பறிபோகிறது? எதனால் பறிபோகிறது? இப்போது எல்லா வியாபாரத்தையும் அல்லது வணிகத்தையும் கார்ப்பரேட் மயமாக்குகிறார்கள். அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. கார்ப்பரேட் மயம் என்றால் என்ன? எல்லாவற்றையும் பெருவணிகமாக மாற்றுவது, பன்னாட்டு வணிகமாக மாற்றுவது. பன்னாடு என்றால் பல நாடுகள். பல நாடுகளில் ஒரே நிறுவனம் முதலீடு செய்து வணிகம் செய்யும். இந்தியாவிலும் இருக்கும், சீனாவிலும் இருக்கும், இலங்கையிலும் இருக்கும், அமெரிக்காவிலும் இருக்கும், ஐரோப்பிய நாடுகளிலும் இருக்கும். ஒரே பெயரில் நிறுவனம் இயங்கும். அப்படிப்பட்ட அந்த நிறுவனங்களுக்கு பெயர் தான் பன்னாட்டு நிறுவனங்கள். அமேசான் என்றால் உலகத்தில் எந்த மூலையில் போய் அமேசான் என்று சொன்னாலும் எல்லோருக்கும் தெரியும் வணிகத்தலத்தில் அது பன்னாட்டு நிறுவனம் என்பதால். பிளிப்கார்ட் என்று சொன்னால் உலகத்தின் எந்த மூலையிலே போய் சொன்னாலும் அனைவருக்கும் தெரியும். வணிக தளத்திலே, தொழில் தளத்திலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும். அது டிஜிட்டல் என்கிற கணினிமயப்படுத்தப்பட்ட வணிகத்தில் ஈடுபடுகிற ஒரு பன்னாட்டு நிறுவனம் என்பது நமக்கு தெரியும். இதுபோல எண்ணற்ற பல பெயர்களை நாம் சொல்ல முடியும். பிஸ்லரி வாட்டர் என்று நாம் குடிக்கிற குடிநீருக்கு நிறுவனம் ஒன்று இருக்கிறது. அதில் அக்வாஃபினா இருக்கிறது, கின்லே இருக்கிறது. இவை இந்திய நாட்டின் முதலாளிகளை கொண்ட நிறுவனங்கள் அல்ல, அயல் நாடுகளை சார்ந்த நிறுவனம். உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இருக்கிற நிறுவனம். எல்லா நாடுகளிலும் முதலீடு செய்ய முடியும் என்கிற ஒரு நிறுவனத்திற்கு பெயர்தான் பன்னாட்டு நிறுவனம், மல்டி நேஷனல் கம்பெனி, எம்என்சி. அதைத்தான் தமிழ்படுத்தி சொல்லுகிறோம் பன்னாட்டு நிறுவனங்கள் என்று. இப்படிப்பட்ட பெரு வணிகங்களை செய்யக்கூடிய நிறுவனங்கள் ஆங்கிலத்திலே கார்ப்பரேட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கில சொல்லாடல் தான் கார்ப்பரேட் என்பது. கார்ப்பரேட் நிறுவனம் என்றால் அது மிக பெரும் முதலீட்டை அடிப்படையாக கொண்டு தொடங்கப்படுகிற இயக்கம், நிறுவனம். ஒரு 10,000 வைத்து தொழிலை தொடங்க முடியாது. ஒரு 10 லட்சத்தை வைத்து தொழிலை தொடங்குவதல்ல, அல்லது 1 கோடி 2 கோடி என்கிற அளவில் முதலீடு செய்து தொடங்கப்படுகிற தொழில் அல்ல. அதெல்லாம் மல்டி குரோர்ஸ், பல 100 கோடிகள் அல்லது பல 1000 கோடிகள், 5000 கோடி முதலீடு, 10,000 கோடி முதலீடு என்று 500 கோடியிலிருந்து லட்சம் கோடிகள் வரையில் முதலீடு செய்யக்கூடிய நிறுவனங்களைத்தான் கார்ப்பரேட் நிறுவனம் என்று நாம் சொல்லுகிறோம். அயல் நாடுகளில் இருந்து வருகிற பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படித்தான் முதலீடு செய்கின்றன. கார் கம்பெனிகள் என்று எடுத்துக்கொண்டால் ஹுண்டாய் கார் உள்ளிட்ட எந்த கார் நிறுவனங்களாக இருந்தாலும் அயல்நாட்டு நிறுவனங்கள் இங்கே வந்தால் குறைந்தது 2000 ஏக்கர் நிலம் தேவை. 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் என்று முதலில் நிலத்தை கையகப்படுத்துவார்கள்.
அந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்கு பல நூறு கோடி அல்லது பல ஆயிரம் கோடி செலவாகும். பிறகு அதை தரப்படுத்த வேண்டும், மேம்படுத்த வேண்டும், சமப்படுத்த வேண்டும். அதிலே தொழிலுக்கு ஏற்றவாறு கட்டமைப்புகளை, கான்கிரீட் கட்டிடங்களை வேகமாக கட்டக்கூடிய வகையிலான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்ட வேண்டும். அங்கே அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கியதாக அதை கட்டமைக்க வேண்டும். குடிநீர் வசதியில் இருந்து அனைத்து வசதிகளையும் உருவாக்க வேண்டும். அப்படி பெரிய பெரிய நிறுவனங்களை உருவாக்குகிற போது அதிலே பணியாற்றக்கூடியவர்கள் எல்லாம் அங்கேயே தங்குவதற்கு வீட்டு வசதி ஏற்பாடு செய்ய வேண்டும். அங்கேயே குவார்டர்ஸ், அங்கேயே தங்கி வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் அங்கே உருவாக்க வேண்டும். அங்கேயே மருத்துவமனை உருவாக்க வேண்டும். கழிப்பறை வசதிகளை உருவாக்க வேண்டும். உள்ளேயே பொருள் வாங்குவதற்கான மார்க்கெட் உருவாக்க வேண்டும். இப்படி செய்கிற போது மின்சாரம் வெகு அளவிலே தேவைப்படும். அங்கே பல டிரான்ஸ்பார்மர்ஸ்கள் பொருத்தப்பட வேண்டும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே இது போன்ற பெரு நிறுவனங்கள் தொழில் மற்றும் வணிகம் ஆகியவற்றிலே ஈடுபடுகிற போது அதைத்தான் கார்ப்பரேட் மயமாக்குதல் என்று பொருள். அந்த கார்ப்பரேட் மயமாவதால் உள்ளூர் முதலாளிகள் அடி வாங்குகிறார்கள், வெளியூர் முதலாளிகள் வெற்றி பெறுகிறார்கள். இந்த உள்ளூர் முதலாளிகள் அவர்களைத்தான் தேசிய முதலாளிகள் என்று நாம் அழைக்கிறோம். நம்மூர் முதலாளிகளுக்கு பெயர் தேசிய முதலாளிகள். அதிலேயே 2 கோடியிலிருந்து 10 கோடி வரையில் அல்லது 10 கோடியிலிருந்து 20 கோடி வரையில் முதலீடு செய்யக்கூடியவர்களை குட்டி முதலாளிகள் என்று சொல்வதுண்டு. அதெல்லாம் சின்ன சின்ன முதலாளிகள், குட்டி முதலாளிகள். ஆக தேசிய அளவிலும் பெருமுதலாளிகள் உண்டு, குட்டி முதலாளிகள் உண்டு, அவர்கள் உள்ளூர் முதலாளிகள். இந்த உள்ளூர் முதலாளிகளையே தரகு முதலாளிகளாக ஆக்கிவிட்டு அந்நிய நாடுகள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள் பெருமுதலீடுகளை கொட்டி இவர்களை வெறும் மீடியேட்டர்ஸாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். தரகு மீடியேட்டர்ஸ் என்றால் தரகு முதலாளிகளாக மாற்றி விடுகிறார்கள். ஆக இது வெறும் உற்பத்தியில் மட்டுமல்ல, உணவு உற்பத்தி, ஆடை உற்பத்தி, மோட்டார் வாகன உற்பத்தி, செல்போன் அலைபேசி உற்பத்தி, இது போன்ற உற்பத்தி ஆலைகள் என்கிற அடிப்படையிலான தொழில் தளத்தில் மட்டுமல்ல, உற்பத்தியாகக்கூடிய பொருள்களை ஏற்றுமதி செய்வது அல்லது இறக்குமதி செய்வது அல்லது ரீட்டைல் சில்லறை வியாபாரத்தில் அதை ஈடுபடுத்துவது போன்ற பணிகளை செய்யும் போது அதிலும் பன்னாட்டு நிறுவனங்களுடைய தலையீடு வருகிறது. உற்பத்தி செய்வதில் மட்டுமின்றி அதை வணிகம் செய்வதிலும் பன்னாட்டு நிறுவனங்கள் தலையிடுகின்றன. பெட்டி கடைகளில் விற்பனை செய்ததெல்லாம் இப்போது மால்களில் கொண்டு போய் வைக்கிறார்கள். மால் என்றால் பெருஞ்சந்தை. 5 அடுக்கு மாடிகளில், 10 அடுக்கு மாடிகளில், குறைந்தது 3 அடுக்கு மாடிகளில் A to Z உள்ளே போனால் குண்டூசியில் இருந்து நீங்கள் கார் வரையிலும் வாங்கி கொண்டு வரலாம். பூண்டு பெருங்காயத்தில் இருந்து காய்கறி அனைத்தையும் வாங்கலாம். உள்ளூர் ஆடையில் இருந்து வெளிநாட்டு ஆடைகள் வரையில் வாங்கலாம். எல்லாவற்றையும் ஒரே இடத்தில் கொண்டு வந்து மால் என்கிற பெயரால் பெருவணிகத் துறைகளை உருவாக்குகிறார்கள். இதிலே உள்ளூர் முதலாளிகள் போட்டி போட முடியாது. இதிலே 1 கோடி 2 கோடி முதலீடு செய்யக்கூடிய சிறு வணிகர்கள் போட்டி போட முடியாது. கோயம்பேடு சந்தையில் இருக்கிற அனைத்தையும் இன்றைக்கு ரிலையன்ஸ் மாலுக்குள்ளே போனால் வாங்கி வரலாம். அங்கேயே பழங்கள், அங்கேயே கீரைகள், அங்கேயே காய்கறிகள். கோயம்பேடு வணிகத்திற்குத்தான் போக வேண்டும் என்று இல்லை. உலகத்தின் பல நாடுகளில் இருந்து வருகிற ஆப்பிள்கள் இந்திய நாட்டு உற்பத்தி மட்டுமல்ல, பருப்பு வகைகள், அனைத்து வகை தானியங்கள் எல்லாம் இன்றைக்கு ரிலையன்ஸ் என்கிற ஒரு கம்பெனி, அவன் உள்ளூர் முதலாளி தான், ஆனால் அவன் பன்னாட்டு முதலீடு செய்யக்கூடியவனாக வளர்ந்து விட்டான். பன்னாட்டு நிறுவனங்களின் ஏஜென்டாகவும் அவன் இருக்கிறான்.
இப்படி பெருமுதலாளிகள், பன்னாட்டு முதலாளிகள் முதலீடு செய்து தொழிலையும் வணிகத்தையும் ஆக்கிரமித்துக் கொள்ளுகிற அந்த போக்குக்கு பெயர்தான் கார்ப்பரேட் மயமாதல், பெருவணிகமயமாதல். இது அன்னன்றைக்கு முதலீடு போட்டு பொருளை வாங்கி அங்கேயே உட்கார்ந்து வியாபாரம் செய்யக்கூடிய சிறு 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 மிக மிக சிறு சிறு வணிகர்கள் வாழ்வாதாரத்தை பறிக்கிறது, வாழ்வுரிமையை பறிக்கிறது. உள்ளூர் சந்தைக்கான உற்பத்தி பறிபோய்விட்டது. உலக சந்தைக்கான உற்பத்தி தான். நம்முடைய கிராமப்புறங்களில் சின்ன சின்ன நகரங்களில் வாரச்சந்தை நடக்கும், மாதச்சந்தை நடக்கும், திருவிழா காலத்து சந்தைகள் நடக்கும். புதன் சந்தை என்பார்கள், வியாழன் சந்தை என்பார்கள், சனிக்கிழமை சந்தை, இப்படியெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் சந்தை நடக்கும். அந்த சுற்றுப்புறங்களில் விளையக்கூடிய தானியங்களோ, காய்கறிகளோ, கீரை வகைகளோ, பழ வகைகளோ, வெள்ளரிக்காய்களோ அங்கு வந்து குவியும். மாங்காய், பலா, மா, பலா, வாழை என்று அங்கே வந்து குவியும். ஆடு மாடு சந்தை கூட ஒரு நாளை குறித்து மாட்டு சந்தை வைப்பார்கள் அல்லது ஆட்டு சந்தை வைப்பார்கள். இன்றைக்கு அவையெல்லாம் எங்கே என்று தேடக்கூடிய நிலை பறிபோய்விட்டது. எல்லா உற்பத்தியும் இன்றைக்கு உலக சந்தைக்காகத்தான். கிராமப்புறங்களில் இன்றைக்கு பருத்தியை விளைவிக்கிறார்கள், அல்லது கோதுமையை விளைவிக்கிறார்கள், அல்லது கரும்பை உற்பத்தி செய்கிறார்கள், அல்லது அதிகமாக நெல்லை உற்பத்தி செய்கிறார்கள். எல்லாம் பணப்பயிராக இன்றைக்கு வைக்கப்படுகிறது. நெல் நம்முடைய தேவைக்காக பயிரிடுவது என்கிற நிலை மாறி சந்தைக்காக, உலக சந்தைக்காக உற்பத்தி செய்கிறோம். கரும்பு உள்ளூரிலே வெள்ளம் அடிக்கக்கூடிய ஆலை போய்விட்டது. மாட்டை கொண்டு ஓட்டுகிற ஆலை கரும்பை சாராக பிழிந்து பெரிய பெரிய கொப்பரைகளில், மெகா கொப்பரைகளில் ஊற்றி அதை மிகப்பெரிய அடுப்பிலே கொதிக்க வைத்து பதமாக வருகிற நேரத்தில் சுண்ணாம்பு நீரை தெளித்து அதை நல்ல சர்க்கரையாக உருட்டி எடுக்கிற அந்த தொழில் முறையெல்லாம் என்போது காணாமல் போய்விட்டது. ஒரு மாநிலத்திற்கு 10 சர்க்கரை ஆலை, 20 சர்க்கரை ஆலைகள் என்று சர்க்கரை ஆலைகள் வந்து விட்டன. அந்த சர்க்கரை ஆலை முதலாளிகள் எல்லாம் யார்? அந்த சர்க்கரை ஆலைகளில் உற்பத்தியாகக்கூடிய சர்க்கரை எங்கே போகிறது? சர்க்கரைக்கு மட்டும்தான் கரும்பு உற்பத்தியா என்றால் இல்லை. மொலாசஸ் என்கிற ஆல்கஹால் தயாரிப்பதற்கான மூலப்பொருள் உற்பத்தி தான் முதன்மையானது. கரும்பு உற்பத்தியே மொலாசஸ் உற்பத்திக்காகத்தான். மொலாசஸ் என்பது ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் என்கிற ஆர்எஸ் என்கிற 100 விழுக்காடு ஆல்கஹாலை தயாரிப்பதுதான். அதிலிருந்துதான் மற்ற சாராயங்கள், மது வகைகள் உற்பத்தி செய்யப்படும். அளவை குறைக்கிறது. 3 to 5% இருந்தால் பீர், 40% 50% இருந்தால் வைன், விஸ்கி. இந்த ஆல்கஹால் அளவு, அந்த ஆர்எஸ் என்கிற ரெக்டிஃபைட் ஸ்பிரிட், அதை பயன்படுத்தி தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. மது வகைகளை உற்பத்தி செய்வதற்கும், மருந்துகள், நமக்கு பயன்படுத்தப்படக்கூடிய மெடிசின்ஸ், நிறைய மெடிசின் ஆல்கஹாலில் இருந்துதான், மயக்க ஊசி ஆல்கஹாலில் இருந்துதான் போடப்படுகிறது. தூக்க மாத்திரை ஆல்கஹாலில் இருந்துதான். எண்ணற்ற பல மருந்து வகைகள் ஆல்கஹாலில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. எனவே ஆல்கஹால் என்கிற அந்த சாராய வகை அது உலகளவில் தேவைப்படுகிறது. உலகத்தின் எல்லா நாடுகளுக்கும் தேவைப்படுகிறது. அதனால் உள்ளூரிலே உன் வயல்காட்டிலே நீ கரும்பு உற்பத்தி செய் என்று உனக்கு இனமாக கருப்பம்புல் தருகிறான், உரம் தருகிறான், அந்த விவசாயத்தை செய்ய சொல்லி முன்பணம் தருகிறான். இதெல்லாம் உன்னுடைய நலனுக்காக அல்ல, அவனுடைய தேவைக்காக உன்னை வைத்து வேலை வாங்குகிறான், உனக்கு ஆசையை காட்டுகிறான், உன்னை ஊக்கப்படுத்துகிறான், அவனுடைய தேவைக்காக நீ உற்பத்தி செய்கிறாய். இதெல்லாம் கார்ப்பரேட் மயமாதலில் ஒரு வகை. உள்ளூர் சந்தைக்கான உற்பத்தி போய்விட்டது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் பச்சை பிள்ளையாக இருக்கிற காலத்தில், 5 வயது 6 வயதாக இருக்கிற காலத்தில் தின்ற வேர்க்கடலை இப்போது இல்லை. அந்த வேர்க்கடலை, அந்த நிலக்கடலைக்கு பெயர் கொடிக்கடலை என்று பெயர்.
கொடிக்கடலை என்றால் ஒரே ஒரு கடலை விதையை போட்டால் அது முளைத்து 7-8 திசையாக கொடிகள் பரவும். அது எங்கெல்லாம் படர்கிறதோ அங்கெல்லாம் ஒவ்வொரு கணுவிலும் 10 வேர்க்கடலை காய்க்கும். அது மார்கழி மாதத்தில் மானாவரி பயிராக மேகம் கருத்து மழை பெய்து அது விளையக்கூடியது. தண்ணீர் பாய்ச்சுகிற முறை கிடையாது, நீர்ப்பாசன முறை அல்ல, மழையை நம்பி விதைக்கக்கூடிய வேர்க்கடலை பயிரது. அந்த கடலையை எவ்வளவு தின்றாலும், பச்சையாக தின்றாலும், காய வைத்து தின்றாலும், சுட்டு தின்றாலும், வறுத்து தின்றாலும் வயிற்றுக்கு ஒன்றும் செய்யாது, பாதிப்பு ஏற்படாது. தின்ன தின்ன வாய் நிறைய பால் வடியும். குழந்தைகள் தின்றால் அவ்வளவு அழகாக இருக்கும். இந்த குழந்தைகள் தின்கிற போது அது வாயிலிருந்து கடலை பால் வடிவதை பார்க்கிற போது அவ்வளவு அழகாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். பொக்கை வாய் கிழவன்கள் சாப்பிடுகிற போது அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த பால்வடியும் வேர்க்கடலை இப்போது கிடைக்குமா? கொடிக்கடலை உண்டா? என்ன ஆனது? ஏனென்றால் அந்த உற்பத்தியால் மக்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் தின்று விடுகிறார்கள் என்பதற்காக, எண்ணெய் வித்துக்கு வேர்க்கடலை கிடைக்கவில்லை என்பதற்காக இப்போது ஹைபிரிட் கலப்பினம் என்கிற முறையில் எண்ணெய் வித்துக்கான வேர்க்கடலையைத்தான் நாம் பயிரிடுகிறோம், பயிரிட வைக்கப்பட்டிருக்கிறோம். அதை 10 கடலைக்கு மேலே திங்க முடியாது. இப்போ கூட நம்ம கடலை வாங்கினோம்னா ஒரு 10-20 கடலை குடிச்சு தின்னோடனே அப்புறம் ஒரு மாதிரி தகட்டியும். அப்போ வேண்டாம், நாளை வயிற்று கடமடான்னு உருட்டும், வேண்டாம், மயக்கம் வரும், பயம் வந்துடும். அது மனிதன் தின்னக்கூடாது என்பதற்காகவே அப்படி ஒரு ஹைபிரிட், ஒரு கலப்பின வகையை கண்டறிந்திருக்கிறார்கள். அவர்களின் சந்தைக்காக வேர்க்கடலை தேவைப்படுகிறது. அதற்காக நம்மை வேர்க்கடலை பயிரிட செய்கிறார்கள். அவர்களின் உலக சந்தைக்காக ஏற்றுமதி செய்வதற்காக நெல் தேவைப்படுகிறது. உலக நாடுகளுக்கு மீன் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்பதற்காக மீன் குஞ்சுகளை தந்து வளர்க்க சொல்கிறார்கள். கடலிலும் சரி, தனியாகவும் சரி, தனியே மீன் வளர்ப்புக்கு கடனுதவி தருகிறார். நீயும் நானும் சாப்பிடுவதற்காக அல்ல, உலக சந்தைக்காக. நாமெல்லாம் இறால், சின்ன சின்ன இறால் தான் பார்த்திருப்போம். 5 ஸ்டார் ஹோட்டல்களில் வெளிநாடுகளில் போனால் பெரிய பெரிய சிங்க இறால்கள் இருக்கும். ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாயிரும், அவ்வளவு பெருசு இருக்கும். கெண்டைக்கால் சைஸில் இறால் இருக்கும். அந்த இறால் உற்பத்தி செய்தால் அது உலக சந்தைக்கு தான், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்குத்தான். அதற்கு உன்னை பயன்படுத்துகிறான். இங்கே வந்து கார் கம்பெனியை தொடங்குகிறான், செல்போன் கம்பெனியை தொடங்குகிறான், ஆடை உற்பத்தி கம்பெனியை தொடங்குகிறான் என்றால் இந்த நாட்டை வளப்படுத்துவதற்காக அல்ல, வல்லரசாக்குவதற்காக அல்ல. அவன் நாட்டில் இப்படி கம்பெனி தொடங்கினால் அங்கே கழிவுகளை கொட்ட நேரும். அந்த கழிவால் காற்று நஞ்சாகும், குடிநீர் நஞ்சாகும், விவசாயம் பாதிக்கப்படும், அங்கே வாழக்கூடிய மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதால் வளரும் நாடான இந்தியா போன்ற 3வது உலக நாடுகளில் கொண்டு வந்து முதலீடு செய்து அவர்களுக்கான தேவையை இங்கே உற்பத்தி செய்து அங்கே எடுத்துக்கொள்கிறார்கள். நம்ம வீட்டு தோட்டத்தில் கோழியை வளர்க்காம அடுத்த வீட்டு தோட்டத்தில் கோழியை வளர்க்கிறது, நம்ம வீட்டு தோட்டத்தில் பன்றியை வளர்க்காம அடுத்தவன் தோட்டத்தில் பன்றியை வளர்க்கிறது. ஒரு உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அது ஏதாவது கழிஞ்சு போட்டா கூட அங்க கிடக்கும். கழிவுகளின் குப்பை கிடங்காக இந்தியா போன்ற நாடுகளை அவர்கள் மாற்றுகிறார்கள். ஒரு கார் கம்பெனி உருவாக்குறாங்கன்னா அதுக்கு 2000-3000 ஏக்கர் நிலம் வேணும். அங்கே வேலை செய்வதற்கு குடிநீர் வேண்டும், மின்சாரம் வேண்டும். எதை உற்பத்தி செய்தாலும் அதில் கழிவு உண்டு. அந்த கழிவு கெமிக்கல் வேஸ்ட், வேதிப்பொருள், வேதிக்கழிவு. அந்த வேதிக்கழிவு என்பது காற்றையும் நஞ்சாக்குகிறது, குடிநீரையும் நஞ்சாக்குகிறது. இப்படிப்பட்ட கம்பெனிகளை அமெரிக்காவிலே தொடங்கினால் அந்த நாட்டின் தண்ணீர் பாதிக்கப்படும். நிலத்தடி நேரம் உறிஞ்ச வேண்டியிருக்குது. இப்போ இங்கே மால் கட்டுறான்னா, ஒரு இடத்துல கொண்டாந்து ஒரு மால் கட்டுறான்னா நமக்கு ஐயோ பக்கத்தில் பெரிய மால் வந்துருச்சு, போனால் சினிமா பார்க்கலாம், போனால் ஊர் சுற்றி வேடிக்கை பார்க்கலாம், பயங்கரமாக கண்ணை கவரும் விளம்பரங்கள்லாம் இருக்கும், விதவிதமான அயல்நாட்டு பொருள்கள்லாம் இருக்கும். வேடிக்கை பார்க்கறதுக்கே 3 மணி நேரம் 4 மணி நேரம் செலவு பண்ணலாம், விளையாடலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், நிறைய பொருளை வாங்கிட்டு வரலாம் நாம் நினைப்போம். ஆனால் அந்த மால் வந்த உடனே அந்த பகுதியில்
பெரிய பெரிய ராட்சத ஆழ்துளை கிணறுகளை போடுவாங்க. பெரிய பெரிய ராட்சத ஆழ்துளை கிணறுகள், போர்வெல்ஸ் 500 அடி 1000 அடி இறக்குவாங்க. கீழே இருக்கிற தண்ணி எல்லாம் உறிஞ்சிருவாங்க. ஏன்னா அந்த மாலுக்கு 4 அடுக்கு 5 அடுக்கு மாளிகைக்கு தண்ணி வேணும். அவ்வளோ பேருக்கு 24 மணி நேரம் சப்ளை பண்ணணும். அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கிற கிணற்று நீர்லாம் கீழே ஓடி போயிடும். அப்புறம் தண்ணி வராது, காற்று தான் வரும். காற்று தான் வரும். தண்ணீரை உறிஞ்சுகிறார்கள். இந்த பெரு வணிகங்களால் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுகிறது, எஞ்சிய நீர் நஞ்சாகிறது, நாம் சுவாசிக்கும் காற்று நஞ்சாகிறது, மனித உழைப்பு அவர்களுக்கு அங்கே லாபமாக மாறுகிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த குடிநீரை தான் சொல்லுவேன். அக்வாஃபினான்னு ஒரு கம்பெனி இருக்கு, கின்லேன்னு ஒரு கம்பெனி இருக்கு. அதனுடைய ஓனர் யாருன்னு நம்ம ஜிஆர் சொன்ன மாதிரி அந்த ஓனர் யாருன்னு நமக்கே தெரியாது. ஓலா கம்பெனி ஓனர் 2 சின்ன பசங்க தான், எங்கேயே இருக்கிறானுங்க. அவன் யாருன்னே தெரியாது. வெறும் 40 வயசுக்குள்ள இருக்கிற பையங்க தான் முதலாளிகள். அவனுக்கு ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சான். தொழில்நுட்பம் தான் முதலீடு, வேற எதுவுமே முதலீடு கிடையாது. எவன் வேணாலும் ஓலாவில் சேர்ந்துக்கலாம். கார் சொந்தமாக வச்சுக்கிறவன். கார் அவன் கார் கிடையாது, டிரைவர் அவன் போடுற டிரைவர் கிடையாது, காருக்கு போடுற டீசல் அவன் டீசல் கிடையாது. எல்லாம் நம்முடைய கார், நம்முடைய டீசல், நம்முடைய உழைப்பு, நாம் தான் டிரைவர். ஆனால் அவன் கம்பெனியில் சேர்ந்துக்கிறோம். அவன் ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கான், ஒரு ஆப் வச்சுருக்கிறான். அதுதான் அவன் போட்டிருக்கிற மூலதனம். அதை பயன்படுத்தினா எந்த இடத்த போகுது, எந்த இடத்துல வண்டி நிற்குது, எந்த இடத்துல இறக்கி விட்றாங்க அப்படிங்கிற சேஃப்டி இருக்குது. மக்கள் அதனால் அதை நாடுறாங்க. அந்த சேஃப்டிக்காக, பாதுகாப்புக்காக உட்கார்ந்துக்கிட்டு அவன் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான். ஒரு மாதம் பல கோடி ரூபாய் அவனுக்கு கமிஷன் போகுது. இவன் சொந்த காரை வச்சுக்கிட்டு, இவன் சொந்த டிரைவராக இருந்துக்கிட்டு, இவன் சொந்தமாக டீசல் போட்டு ராத்திரி பகலாக இவன் கண்ணு முழிச்சு இவன் வண்டி ஓட்டி அவனுக்கு கட்டிக்கிட்டு இருக்கிறான் பணம். இதுதான் பெருவணிகம், கார்ப்பரேட் மயமாதல். அதே மாதிரி தான் அக்வாஃபினா வாட்டர். நம்ம ஊர் தண்ணி நாம அடியிலிருந்து தோண்டி எடுத்து உறிஞ்சி எடுக்கிறோம். அந்த பாட்டில் நாம தான் இந்த மண்ணில் தான் செய்கிறோம். அந்த பாட்டில் மேலே இருக்கிற லேபிள் நாம தான் அச்சிடுறோம். அதை ஒட்டுறது நாம தான் ஒட்டுறோம். அதுக்கு கார்க்கு செய்கிறது நாம தான். அதை கார்க்கை டைட் பண்ணுறது நாம தான். அதை மார்க்கெட் பண்ணுறது நாம தான். விற்பனை செய்கிறது நாம தான். வாங்கிறது நாம தான். குடிக்கிறது நாம தான். குடிச்சிட்டு வீதியில் போட்டுறோம். அப்படி போடுற அந்த பாட்டில்ஸ் மட்டும் ஒரு நாளைக்கு பல லட்சக்கணக்கான பாட்டிலை தூக்கி வெளியில வீசி எறிகிறோம். எல்லாம் பிளாஸ்டிக். இது அமெரிக்காவில் விழலை இந்த குப்பை, அல்லது இந்த கம்பெனியுடைய ஓனர் எந்த நாட்டை சேர்ந்தவனோ அந்த நாட்டில் அது போய் விழலை. அவ்வளவு குப்பையும் இங்கே நம்முடைய மண்ணில் தான் போடுறோம். இந்த பிளாஸ்டிக்லாம் மக்காது, ரீசைக்கிளிங் தான் பண்ண முடியும். ரீசைக்கிளாக மறுபடியும் இதை பொறுக்கிட்டு போய் அதை விற்பனை பண்ணுவான் ஒருத்தன். இந்த பேப்பர் பொறுக்கிறவன், பிளாஸ்டிக் பொறுக்கிறவன்லாம் அதுக்குன்னு ஒரு தொழிலாளர் சமூகம் உருவாயிருச்சு. அவன் அதை பொறுக்கிட்டு போய் யார்ட்டையாவது விற்பனை பண்ணுவான். அவன் அதை வாங்கிட்டு போய் ஒரு வியாபாரிகிட்ட கொடுப்பான். அவன் அதை கொண்டு போய் ரீசைக்கிளிங் பண்ணி மறுபடியும் உருக்கி வேற பாட்டிலாக ஆக்கிடுவான். அதை வேற வடிவத்தில் கொண்டு வந்துடுவான். இந்த பிளாஸ்டிக்கை அழிக்கவே முடியாது. எந்த பொருளை போட்டாலும் மக்கிரும், பிளாஸ்டிக் மக்காது. எத்தனை லட்சம் வருஷம் கழிச்சு தோணினாலும் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்காகவே இருக்கும். அது இந்த மண்ணை பாழாக்குகிறது, மண்ணின் வளத்தை பாழாக்குகிறது, எதிர்காலத்தை பாழாக்குகிறது. எதிர்கால சந்ததிக்கு இது பெரிய ஆபத்தை தரும். இதெல்லாம் அவன் புரிஞ்சு வச்சுக்கிட்டதுனால நம்ம ஊரில் செய்ய வேண்டாம், அவன் ஊரில் செய்யுங்கிறான். நாம் என்ன நினைக்கிறோம், இது கம்பெனி வருது, வேலை வாய்ப்பு கிடைக்குது, ஏதோ வருமானம் வருது, வேலைக்கு போகிறோம். இதுதான் கார்ப்பரேட் மயமாதல். இப்போ உலக நாடுகள் எந்த நாட்டில் வேண்டுமானாலும் இருந்த இடத்தில் இருந்தவாறே ஒரு நாட்டில் முதலீட்டை செய்ய முடியும். அந்த முதலீட்டின் மூலமாக எந்த உழைப்பும் இல்லாமல் அந்த நாட்டு மக்களின் உழைப்பை வைத்தே, அந்த நாட்டு மக்களின் கனிம வளத்தை வைத்தே, மனித வளத்தை வைத்து உற்பத்தி செய்து அதை மார்க்கெட் செய்து அதிலிருந்து லாபத்தை சம்பாதிக்க முடியும் என்பதற்கான வாசலை திறந்தது ஒரு கோட்பாடு, ஒரு ஒப்பந்தம். அதுதான் காட் ஒப்பந்தம். அந்த கோட்பாடு தான் உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார்மயமாதல். அதனால்தான் மோடி கார்பரேட்டுகளுக்கு வேலை செய்கிறார், எல்லாத்தையும் தனியார்மயமாக்கிட்டு இருக்கிறார். 8 வருஷத்தில் உலகத்தில் 4வது பணக்காரனா 5வது பணக்காரனா தன்னோட ஃப்ரெண்டை வளர்த்து விட்டார். யாராவது ஃப்ரெண்ட் அப்படி சும்மா வளர்ப்பானா? மோடியின் பினாமி தான் அதானி. இது மோடியின் சொத்து. அதானி உலக பணக்காரனின் 5வது இடத்தில் இருக்கிறார் என்றால் அந்த அதானி என்பதை அடித்துவிட்டு மோடி என்று எழுத வேண்டும். மோடி தான் உலக வரிசையில், பணக்கார வரிசையில் 5வது இடத்தில் இருக்கிறார். ஏன்னா அவருடைய பினாமி.
இல்லைன்னா இவ்வளவு பெரிய வாய்ப்பை ஒருத்தருக்கு வந்து சும்மா ஏற்படு. அவர் உலக நாடுகளில் பயணம் செய்கிறதெல்லாம் அதானிக்கும் அம்பானிக்கும் போய் ஒப்பந்தம் போடுறதுக்காக தான் போகிறாரு. அவர் பிரான்ஸுக்கு போனாலும் சரி, ஃபின்லாந்து போனாலும் சரி, ஆஸ்திரேலியா போனாலும், நியூசிலாந்து போனாலும், அமெரிக்கா போனாலும், ஐரோப்பிய நாடுகளுக்கு போனாலும் அங்கே போய் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக ஒப்பந்தம் பேசுகிறாருங்க. பொருளாதார ஒப்பந்தம் போடுறாரு. கார்ப்பரேட்டுகளின் செல்ல பிள்ளையாக இன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசு, மோடி, அமித்ஷா போன்றவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனால் சிறு குறு வணிகர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். சிறுனா ரொம்ப சின்ன சின்ன முதலீடு செய்கிறவங்க, குறுன்னா அவங்கள மாதிரி ஒரு 5-6 சிறு சேர்ந்தா ஒரு குறு. குறியன்னா சின்ன, அதுவும் கொஞ்சம் பெருசுன்னு அர்த்தம். குறு விவசாயி, சிறு விவசாயி, அந்த மாதிரி தான் குறுந்தொழில், சிறு தொழில், அப்படி சிறு வணிகம், குறு வணிகம், அதுக்கு மேலே பெரு வணிகம். இப்போ நம்ம கோயம்பேட்டில் இருக்கிறவங்க ஒரு 4 கடை வச்சுருந்தா அவங்க பெரிய வியாபாரிகள் நினச்சிக்கிறாங்க. வரையறையின்படி அவங்கெல்லாம் சிறிய வியாபாரிகள் தான், சிறு வணிகர்கள் தான். கோயம்பேட்டில் இருக்கிற 3000 வணிகர்களுமே சிறு வணிகர்கள் தான். அதிகபட்சம் போனால் 1-2 பேர், 10 பேர் குறு வணிகர்களாக இருப்பாங்க. இப்போ நாம் சிறு வணிகர்கள் என்ன நினைக்கிறோம்னா, அந்த கடை ஓரத்தில் பிளாட்ஃபார்மில் வச்சுக்கிட்டு விற்கிறவங்க தான் சிறு வணிகர்கள் நினைக்கிறோம். கிடையாது. 3500 பேர் வணிகர்கள் இருக்காங்கன்னா அதில் 3400 பேர் சிறு வணிகர்களாக தான் இருப்பாங்க. அந்த வரையறைக்குள்ளே தான் வருவாங்க. பெரு வணிகர்களெல்லாம் கற்பனையே செய்ய முடியாது. ஆகவே இங்கு சிறு வணிகம், குறு வணிகம் கடுமையாக பாதிக்கப்படுவதற்கு இந்திய ஒன்றிய அரசின் பொருளாதார கொள்கையும் கோட்பாடும் தான் காரணம். இதை நாம் புரிந்து கொண்டால் தான் அதை எதிர்த்து போராட முடியும். இல்லைன்னா நமக்கு வந்து அந்தந்த நேரத்தில் டெம்பரரியாக என்ன நலன் கிடைக்குது, 1000 கடை கட்டுறான், அதில் எனக்கு 100 கடை போதும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அவ்வளோதான் நம்ம போராட்டம். இங்கே 3000 கடைகள் இருக்குது, எங்களுக்கு டாய்லெட் வசதி இல்லை, எங்களுக்கு வந்து ஹோட்டல் இல்லை, எங்களுக்கு நல்ல தண்ணி இல்லை, அதுதான் நம்முடைய கோரிக்கை. அதை தாண்டி நம்ம போராடுறதில்லை. இது தேவையில்லை என்று சொல்லவில்லை. நம்முடைய புரிதல் இந்த மட்டத்திலேயே நின்று விடுகிறது, இந்த மட்டத்திலேயே நின்று விடுகிறது. இதற்காக போராடினாலே போதும் என்கிற நிலையை நாம் அடைந்திருக்கிறோம். இங்கே 3000 கடை இருக்கு, 10 கடை கூட SC/ST இல்லையே அப்படிங்கிறது ஒரு நியாயமான கோரிக்கை. அதற்காக போராடுவது நியாயமான போராட்டம். ஆனால் அந்த 10-15 பேருக்கு, SC/ST சமூகங்களை சார்ந்தவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பது சமூக நீதிக்கான போராட்டம். இங்கே இருக்கிற 3500 பேரும் வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய வகையில் பெருவணிகம் இங்கே வளர்கிறது என்று அதை எதிர்த்து போராடுவது என்பது நம்முடைய தேச நலனுக்கான போராட்டம், ஒட்டுமொத்தத்தில் மக்கள் நலனுக்கான போராட்டம். நமக்கு 2 பார்வையும் தேவை, விரிந்த பார்வையும் தேவை, குறிப்பான பார்வையும் தேவை. என்னுடைய நலனிலும் எனக்கு அக்கறை தேவை, மக்கள் நலனிலும் அக்கறை தேவை. ஆகவே இந்த கோயம்பேட்டில் சில கோரிக்கைகளை நாம் முன்வைத்திருக்கிறோம் என்றாலும் கூட இந்த வணிகம் பாதிக்கப்படுவதற்கு பின்னணியாக இருக்கிற காரணங்களையும் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் இணைந்து நாம் போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லா தரப்பு சமூகத்தை சார்ந்தவர்களும் இந்த வணிகரணியிலே இடம்பெற வேண்டும். இந்த வணிகரணியை வலிமைப்படுத்த வேண்டும். இந்த வணிகரணி வலிமைப்படுவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வலிமைப்படுத்தும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலிமைப்படுவது அனைத்து வாழ்வாதார உரிமைகளையும் மீட்பதற்கு பயன்படும். சனாதன சக்திகளை வீழ்த்துவதற்கு பயன்படும். 500 வருஷமா பல்லக்கு தூக்குனா இப்ப ஏன் தடை போடுறான்றான். 500 வருஷம் பல்லக்கு தூக்குனா இனிமேலும் தொடர்ந்து பல்லக்கு தூக்கணுமா? இந்த சனாதனம் எவ்வளவு கெட்டி தட்டி போய் கிடக்கிறது பாருங்கள். இதை கூட ஆதரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்றால் 21ஆம் நூற்றாண்டில் ஜனநாயகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். சிம்பிள். ஆமா, ஒரு மனுஷனை உட்கார வச்சு இன்னொரு மனுஷன் தோல்ல தூக்குறது தப்புன்னு சொல்றது தான் ஜனநாயக விழிப்புணர்வு. அது சிம்பிளா சொல்லணும். அது தப்பியா? அது என்ன மரபு? அது என்ன மரபு? காலங்காலமா நீ மட்டும்தான் படிச்சுக்கிட்டு இருந்த, நான் படிக்கல, அது மரபு. அப்படியே நீ மட்டுமே படிச்சுட்டா போதுமா, நான் படிக்க வேண்டாமா? என் தாத்தா பாட்டன் யாருமே அந்த காலத்தில் தோல்ல துண்டு போடல.
வெறும் உடம்போட இருந்தாங்க. அதுதான் மரபு. இப்ப நான் தோளில் துண்டு போடாமல் இருக்கணுமா, சட்டை போடாமல் இருக்கணுமா? அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? பல்லக்கு தூக்குவது மரபு என்று சொல்லுவது, அதை நியாயப்படுத்துவது, அதற்கு வக்காலத்து வாங்குவது எவ்வளவு பிற்போக்குத்தனமான ஒரு பார்வை! அப்படிப்பட்ட பிற்போக்குத்தனமான சக்திகளின் கைகளில் இந்த நாடும் அதிகாரமும் சிக்கினால் என்ன ஆகும்? 8 ஆண்டுகளாக சிக்கி கிடக்கிறது. என்னென்ன கூத்தடிக்கிறார்கள்! ஒவ்வொரு முறையும் மூக்குடைப்பட்டு போகிறார்கள் சங்கிகள், சிறுத்தைகளை சீண்டி. கடந்த 24ஆம் தேதி பெங்களூர் போயிருந்தேன். அம்பேத்கருடைய பேரப்பிள்ளை பீமாராவ் யஷ்வந்த் அம்பேத்கரும் வந்திருந்தார். அவரும் நானும் தான் சிறப்பு விருந்தினர்கள். சிலையை திறந்து வைத்தார், அவர் உரையாற்றினார், நானும் உரையாற்றினேன். அவர் வந்திருந்ததால் கொஞ்சம் ஆங்கிலமும் கலந்து பேசினேன். 1 மணி நேரம் என்னுடைய உரையை கேட்ட தோழர்கள், கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட மக்கள் கைகளை தட்டி வரவேற்றார்கள், பெரிய அங்கீகாரத்தை தந்தார்கள். தமிழ்நாட்டில் எப்படி ஒரு எழுச்சியை பார்க்க முடிந்ததோ அப்படி ஒரு எழுச்சியை, அங்கே விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவான ஒரு எழுச்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. அதற்கு பிறகு ஒருவர் பேச வந்தார். அவர் யார் என்று எனக்கு தெரியாது. அவர் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென்று மக்கள் மத்தியில் இருந்து எதிர்ப்பு கோஷம், முழக்கம். உட்கார் உட்கார், பேசாதே பேசாதே என்று கத்துகிறார்கள். அவர் 5 நிமிடம் கூட பேசவில்லை. பேச்சை முடித்துக்கொண்டு கீழே இறங்கி தடதடவென ஓடி போய் காரில் ஏறிக்கொண்டார். இதுதான் நடந்தது. ஆனால் இந்த சங்கிகள் அப்படியே உல்டாவா மாத்துறான், எல்லாத்தையும் தலைகீழ மாத்துறான். திருமாவளவனுக்கு கர்நாடக மக்கள் எதிர்ப்பு. தரதரவென இழுத்து கொண்டு போய் ஓசூர் வரையிலும் விட்டார்கள். அவருக்கு தந்த கேடயத்தை பறித்து கொண்டார்கள், அவமானப்படுத்தினார்கள். எவ்வளவு அப்பட்டமான பொய்யர்கள், அவதூறுகளை பரப்புகிற அற்பர்கள். அப்படியே அப்படியே 100% நம்ம கண் உயிரோடு இருக்கும்போதே அப்படி மாத்துறான். கண்ணுக்கு கண்ணாங்க மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படியே ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் ஒரு வீடியோ போட்டு திருமாவளவன் பேசும்போது எதிர்ப்பு, ஒரே பரபரப்பு. அவருக்கு கொடுத்த சன்மானத்தை எல்லாம் பிடுங்கிட்டாங்க. அவரை குண்டுகட்டா தூக்கிட்டு போய் வெளியே போட்டாங்க, விரட்டி அடிச்சிட்டாங்க. இன்னைக்கு கிழின்னு கிழிச்சிட்டாங்க ஏற்பாடு பண்ணவங்க, கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாங்க. ஏய், திருமாவளவன் எங்களுக்கு தலைவர் மட்டும் இல்லையா, எங்களுக்கு கடவுள் யான்றான். மானங்கெட்ட சங்கிகளே, சூடு இருந்தால் சொரணை இருந்தால் தூக்கு போட்டு சாவுங்க. மானங்கெட்ட சங்கிகளே, எத்தனை முறை சிறுத்தைகளை சீண்டி சீண்டி அவமானப்பட்டு போய் கிடக்கிறீர்கள். அங்க நாராயணசாமி என்கிற மந்திரிக்குத்தான் அவமானம் நடந்தது. அவரை தான் பேச விடாம பிஜேபி மந்திரியை கத்தி கூச்சல் போட்டு இறக்கி விட்டாங்க. கூட்டத்துக்கே கூப்பிடல ஒருத்தனை, பேசுறதுக்கே அழைக்கல ஒருத்தனை. அவன் பேரு படாப்பட் சீனிவாசன். அவன் கூட்டம்லாம் முடிஞ்ச பிறகு அவனா போய் இப்படி வெறுமனை கிடந்த மைக்கில் நின்று பேசுறான். சார், திருமாவளவன் சார், டோன்ட் டெல் சார், டோன்ட் டாக் சார், அகேன்ஸ்ட் மோடி சார், இஸ் ஒன்லி ஹீரோ சார் அப்படின்னு என்கிட்ட சார் சார்னு எதோ பேசிடுறான். அவனையும் சத்தம் போட்டு இறக்கி விட்டாங்க. இன்னைக்கு பேட்டி நிருபர்களை சந்தித்து, ஏண்டா அறிவில்லையா உங்களுக்கு, முட்டா பயலுல ஏண்டா தப்பா பேசுறீங்க, திருமாவளவனை அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லடா, எங்களுக்கும் அவர் தலைவர், எங்களுக்கு கடவுள் மாதிரி, அவரை அவமானப்படுத்த நினைச்சா உங்களை ஓட ஓட விரட்டுவோம் என்று அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அம்பேத்கர் சேவா சமிதியின் தலைவராக இருக்கிற என்னை அழைத்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க செய்த ஸ்ரீராமுலு என்பவரும் வேணு என்பவரும் இன்றைக்கு பேட்டி கொடுத்து சங்கிகளின் முகத்திரையை கிழித்து விட்டார்கள், கிழித்து தொங்க போட்டு விட்டார்கள். இந்திய அளவில் சனாதனத்தை எதிர்க்கிற வல்லமை பெற்ற பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 24ஆம் தேதி நடந்தது. இப்போ ஓடுறான் 1.5 நிமிஷமோ 1 நிமிஷமோ அவங்க குறி வைக்கிறான். அதாவது வடநாட்டு தலித்துகள் நினைச்சிட்டான் திருமாவளவனையும் விடுதலை சிறுத்தைகளையும். இது சமூக நீதி மண்,
தமிழ்நாடு என்பது சமூக நீதிக்காக போராடி பக்குவப்பட்டு பழுத்து கிடக்கிற ஒரு மண் இது. இங்கே சங்கிகள் பல்லக்கு தூக்கலான்னு சொல்றதோ அல்லது இந்த மாதிரி ஏதாவது கதையை கட்டி அவதூறு பரப்புவது என்பதோ உங்கள் ஜம்பம் பலிக்காது, உங்கள் முயற்சி வெல்லாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இதையெல்லாம் நாம் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு. அம்பேத்கர் சொன்னார், கம்யூனிஸ்டுகள் முதலாளித்துவம் தான் எதிரி என்று சொன்னார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், இந்திய மண்ணில் நம்முடைய பகைவர்கள் இரண்டு, பகை சக்திகள் இரண்டு, ஒன்று முதலாளித்துவம், இன்னொன்று பார்ப்பனியம் என்று சொன்னார். சாதி அடிப்படையிலே மத அடிப்படையிலே இங்கு உயர்வு தாழ்வை நிலைநாட்டிய கோட்பாடுதான் பார்ப்பனியம் என்பது. அதுதான் இன்றைக்கு நாம் சனாதனம் என்று சொல்லுவது. ரெண்டு ஒன்றுதான். அவர்கள் இன்றைக்கு அதை இந்துத்வா என்று அழைக்கிறார்கள். இதெல்லாம் ஒன்றுதான். சனாதனம் தான் பார்ப்பனியம் என்று அழைக்கப்பட்டது, பார்ப்பனியம் தான் இந்துயிசம் என்று அழைக்கப்பட்டது, இந்துயிசம் தான் இப்போது இந்துத்வா என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இவை அனைத்தும் நாங்களே உயர்ந்த சாதி என்று சொல்லிக் கொள்ளுகிற பார்ப்பனர்களின் நலன்களை சார்ந்தது. இது ஓபிசியில் இருக்கிறவங்க அதை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். அண்ணாமலைக்கு என்ன தெரியும்? பாவம், மனப்பாடம் படித்து ஏதோ பரீட்சை எழுதி இன்டர்வியூவில் பாஸ் பண்ணி ஐபிஎஸ் ஆகிட்டார். இந்த ஐபிஎஸ் ஆகிறதுலாம் ஒன்றும் பெரிய கம்பசித்திரம் கிடையாது. ஐஏஎஸ் ஆகிறது கம்பசித்திரம் கிடையாது. அது நான் இன்னும் ஒரு 6 மாதம் உட்காந்து வீட்டில் உட்காந்து படிக்கணும். பரீட்சை எழுதினா ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிடலாம். அப்புறம் மெயின் எழுதினா அதுலேயும் பாஸ் பண்ணி, என்ன ஏற்கனவே இருக்கிறத படித்து அவன் கேள்வி கேட்டான்னு சொல்கிறான், அவ்வளோதான். இது ஒரு பெரிய ஆளுமை வேணுங்கிறதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. அவர் ஏதோ அது மாதிரி படித்தார், ஐபிஎஸ் ஆனார். அங்கே ஒன்றும் குப்பை கொட்ட முடியல. அங்கேருந்து வெளியேறி வந்து இப்போ அரசியல் இருக்கிறார். அரசியல் இருந்துக்கிட்டே நம்மளை கூப்பிட்டார். நான் சொன்னேன், நீங்கள் அரசியலுக்கு வந்து 4 வருஷம்தான் ஆகுது, நான் வந்து 40 வருஷம் ஆகுது. அப்போ நீங்கள் விளையாட்டு போட்டியில் கூட வந்து வயசை பார்க்குறான். 11 வயசெல்லாம் ஒரு சப் ஜூனியருங்கிறான், 17 வயசு 11க்கும் 17க்கும் இடையில ஜூனியருங்கிறான், அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் அடல்ட்டுங்கிறான். அப்போ எல்லாம் விளையாட்டிலேயே வந்து ஜூனியர் சப் ஜூனியர் பார்க்குற போது அரசியலில் பார்க்கக்கூடாதா? நான் ஒரு சப் ஜூனியர் அனுப்புகிறேங்கன்னு. நம்ம சங்கத்தமிழுக்கு ரொம்ப ஆர்வ கோளாறுல அவர் சப் ஜூனியர்லாம் வேண்டாம், நான் வரேன் வா அப்படின்னு அவர் மார்பு திறந்துக்கிட்டு முன்னால் போனார். ஆனால் அவன் வரல. எங்கள் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா இப்படி அது ஒரு பொது இடத்துல தானே வந்து யுத்தம் நடக்குதுன்னா ஒரு பொது இடத்துக்கு வரணும், கிரவுண்டுக்கு வரணும். கிரவுண்டில் தானே மல்யுத்தம் கூட நடக்குது, ஃபுட்பால் கிரவுண்டில் தானே ஃபுட்பால் நடக்குது. அப்போ அரசியல் யுத்தம்னா அவர் ஒரு பொது இடத்துக்கு வரணும். அவர் வந்து நீங்கள் எங்கள் பார்ட்டி ஆஃபீஸுக்கு வாங்கினா அது என்ன அர்த்தம்? அது அப்போ நீ வந்து ரொம்ப வெளியே வர்றதுக்கு பயப்படுற, எங்களை வந்து சந்திக்கிறதுக்கு பயப்படுற, சங்கத்தமிழனை சந்திக்கிறதுக்கு பயப்படுறேன்னு தான் அவர் சங்கத்தமிழன் சொன்னார். நான் போகல பார்ட்டி ஆஃபீஸ். நான் சொன்னேன், பார்ட்டி ஆஃபீஸ் நீ ஏன் போகிற, புது இடத்துக்கு கூப்பிடு. எந்த விளையாட்டாக இருந்தாலும் பிளே கிரவுண்டில் தான் நடக்கணும். போட்டியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஏன் இதையெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த மண்ணில் வேறு எந்த கட்சிக்கும் இல்லாத பொறுப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கிறது. வேறு யாருக்கும் இல்லாத அக்கறை நமக்கு இருந்தாக வேண்டும். ஏனென்றால் நாம் அம்பேத்கரின் பிள்ளைகள், பெரியாரின் பிள்ளைகள். இந்த மண்ணில் நாம் சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டுமானால் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்தாக வேண்டும். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் சனாதன எதிர்ப்பில் நாம் உறுதியாக இருந்தாக வேண்டும். அந்த நிலைப்பாட்டை கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் வலிமை பெற, வணிகர் அணியும் வலிமை பெற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.